தியானிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய மறைவான மன்னாவினாலும் திருப்திப்படுத்துங்க. வசனத்தை கேட்டதின்படி நடக்க நல்ல இருதயமாக பக்குவப்படுத்துங்க, சூப்படுத்துங்க. பேசுகிற அடியேனே ஒரு விஷயம் நீங்கள் மூடி மறைத்து வெளிப்படுங்க. என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, என்னுடைய மாம்சமல்ல, என்னுடைய கிரியையில் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னை தாழ்த்தின விரும்பியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறீங்க. என்னை மூடி மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய சத்தம், உங்களுடைய இன்பமான சத்தம் ஆண்டவரே ஜனங்களுடைய காதுகளில் தொலைக்கட்டும். ஜனங்களுடைய இருதயங்களில் அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். அவர்கள் உமக்கு நிறைய வழிநடத்த என் தேவனாய் கர்த்தரை கிருபை செய்வீராக. உடனே கரங்களை தாழ்த்தினோம், உரிமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களா உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இந்த மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா நாளும் சந்தோஷமாக எப்போதும் கர்த்தர் நம்மை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வழி நடத்துவாராக. நாளை காலை ஆராதனையில் நாங்கள் தியானித்த வசனத்தை ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லி மாலை செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி நாம் தியானம் செய்தோம். செய்தியின் தலைப்பு அழைப்பிலே நிலைத்திரு. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? தலைப்பு என்ன? அழைப்பிலே நிலைத்திரு. காலையின் ஆராதனுடைய செய்தியின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் தியானம் செய்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இங்கே அழைப்பு என்று சொல்லும்போது அழைப்புக்கு முன்பாக ஒரு வார்த்தை என்ன வருகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி. இதே வார்த்தையை நாம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பிலே அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கேயும் தீர்மானத்தை குறித்து பார்க்கிறோம். காலையில் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் தியானம் செய்தோம். அவ்வளவு நேரம் எனக்கு கிடையாது. சுருக்கமாக சொல்கிறேன். 5 காரியங்கள் அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பயணம். அதில் ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். ஒருவரை அழைப்பதற்கு முன்னாகவே, அந்த குறிப்பிட்ட நபர் பிறப்பதற்கு முன்னாகவே ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை அவர்களை குறித்து வைத்திருக்கிறார். பிறகு அவர்களை அழைக்கிறார். அழைத்து அவர்களுக்கு வெகுமதிகள் எல்லாம் கொடுக்கிறாரு. ஒரு லக்கை ஒன்று காமிக்கிறார். இதுதான் உன்னுடைய டார்கெட் அல்லது உன்னுடைய கோல், இங்கே தான் நீ போய் சேரணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு பயணம், ஒரு பெரிய நெடிய பயணம். அந்த பயணத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் அழைப்பினுடைய அந்த பயணம். இதில் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் சறுக்கணும் அப்படின்னா என்ன ஆயிடுவோம்? அந்த கடைசி இலக்கை நம்மளால் அடைய முடியாது. அப்போது பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எப்படி ஓடணுமா? லக்கை நோக்கி அந்த பந்தய பரிசு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும். சும்மா ஏதோ ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்மளும் ஓடக்கூடாது. அப்போ நம்ம இது ஒரு வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அழைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமாக சில பொறுப்புகள், ஒரு குடும்பம் என்கிற ஒரு பொறுப்பு, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசியான ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லது ஒரு ஊழியக்காரனாக ஒரு அழைப்பு, அல்லது உங்களுக்கு சில தாளந்துகளை கொடுத்து அந்த தாளந்துகளை பயன்படுத்துமாறு ஒரு அழைப்பு என்று சொல்லி அநேக அழைப்புகள் இருக்கலாம். அந்த அழைப்புகளை தேவன் கொடுத்து அதில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி.
அப்போ மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். முதலாவது என்ன இருக்கிறது? தீர்மானம். இரண்டாவது அழைப்பு. மூன்றாவது வெகுமதி. அதற்கு பிறகு பெரிய பயணம். பயணத்தினுடைய கடைசியில் ஒரு விளக்கு இருக்குது. வேதத்தில் அநேக உதாரணங்களை சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு உதாரணம் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த 5 கிட்டத்தட்ட உங்களால் மேட்ச் பண்ண முடியும். ஆண்டவர் பெசலேயலை பெயர் சொல்லி என்ன செய்தார்? அழைத்தார். பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து அவனை வினோதமான விசித்திரமான வேலை செய்யறதுக்கெல்லாம் வந்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லி யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக என்ன? பெசலேயல் தங்கம் வெள்ளி இதெல்லாம் வச்சு பயங்கரமாக டிசைனாக செய்கிற அளவுக்கு பெரிய ஆளாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை என்ன செஞ்சுட்டு இருந்தான்? எகிப்தில் செங்கல் சூளையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனும் சாதாரண எல்லாரும் கவனிங்க, அவனும் மற்றவர்களைப் போல ஒரு அடிமையாக இருந்தான். இவனுக்கு மட்டும் எங்கே இருந்து வந்தது? அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. அவனால் ஒன்றும் அல்ல. ஆண்டவர் அதில் தெளிவாக சொல்கிறார். யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு வாசிக்க கேட்போம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? ஒரு தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறான். அவனுக்கு தேவையான ஞானம், புத்தி, அறிவு எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை நிரப்புகிறார். அப்போ பெசலேயல் தான் இந்த வேலையை செய்யணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ அவன் வேலை செய்வதற்கு அவன் யார்? தகுதியானவன் கிடையாது. அப்போ அவனை தகுதிப்படுத்தும்படியாக அவனுக்கு சில வெகுமதிகளை கொடுக்கிறார். அதுதான் நம்ம வெகுமதி என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அவனை பெயர் சொல்லி அழைத்து சும்மா போகிற போக்கில் ஆண்டவர் ஆண்டவர் ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடும்போது என்ன இருக்காது? தகுதி இருக்காது. கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? தகுதிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்குறவர். அவர் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை காட்டி மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? அவர் நல்ல ஒரு கைடாக நம்ம கூட இருந்து என்ன செய்வார்? நம்மை வழி நடத்துவார். அந்த அழைப்பில் நிலைத்திருப்பதற்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு யார் இருக்காங்க? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கார். இந்த அழைப்பில் ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போகலாம். ஒரு சில நேரங்களில் எப்படி ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலைனாலும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தபடியே நாம் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக என்ன செய்கிறாராம்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உங்களுக்கு வேண்டுதல் செய்ய தெரியலையா? அல்லது உங்களுக்கு வேண்டுதல் செய்ய நேரம் இல்லையா? உங்களுக்காக வேண்டுதல் செய்ய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எல்லாருக்கும் புரிந்திருக்கணும்னு சொல்லி நம்புகிறேன். முதலாவது என்னது? தீர்மானம். அது ஆண்டவருடைய தீர்மானம். அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. அநேக நேரங்களில் அந்த தீர்மானம் நமக்கு தெரிந்திருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த தீர்மானம் நாம் பிறப்பதற்கு முன்பாக, நம்முடைய பெற்றோர் பிறப்பதற்கு முன்பாக அந்த தீர்மானத்தை ஆண்டவர் எடுத்திருக்கலாம். ரெண்டாவது அழைப்பு. அழைப்பு நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்கிறார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். அழைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதற்கான லக்கை நமக்கு காண்பிக்கிறார். அந்த லக்கை அடைவதற்கேற்ற கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை எல்லாவற்றையும் தெய்வம் நமக்கு கொடுக்கிறார். கொடுத்து அந்த பயணத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த பயணத்தை குறித்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அந்த வெகுமதியை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சீசர்களை அழைத்தார். முதலாவது வாசி. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்க என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அழைக்கிறார். அழைச்ச உடனே என்ன செஞ்சிட்டாரு? அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறாரு, வல்லமையில கொடுக்கிறாரு.
அதுக்கப்புறம் இன்னும் கீழெல்லாம் வாசிச்சிங்க அப்படின்னா மத்தேயு 10, லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் எல்லாம் வீடுகளில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைத்து அவங்களுக்கான கிருபைகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். இப்படி பல வெகுமதிகளை கொடுத்து அந்த லக்கை அவர்களுக்கு காண்பித்து அந்த லக்கை நோக்கி ஓடும்படியாக அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் கொடுத்து ஆண்டவர் அருமையாக வழிநடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். காலை ஆராதனையிலே மோசேயினுடைய பயணத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். மோசே ஆண்டவர் என்ன செய்தார்? பெயர் சொல்லி அழைத்தார். கானானுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக மோசே தேவன் அழைத்தார். அந்த அழைப்பில் ஒரு பெரிய பயணம், 40 வருட பயணம். பயணத்தின் முடிவில் ஒரு இலக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மோசேயினுடைய இலக்கு என்னது? கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கு. ஆனாலும் ஒரு அவிசுவாசமான வார்த்தையினால, ஒரு கோபத்தினால, ஒரு பதட்டத்தில் பேசின ஒரு சிறிய வார்த்தையினால அவனுடைய இலக்கை என்ன செய்ய முடியவில்லை? அடைய முடியாமல் போய்விட்டது. அப்போ அவனுடைய அழைப்பில் அவனால் உறுதியாக என்ன செய்யவில்லை? நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நம்முடைய அழைப்பில் ஓடும்போது நம்ம எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னால் பொறுமையோடு ஓடக்கிடுவோம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தில் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் இந்த வாரம் சர்ச்சைக்கு வரோம். எதுக்காக வரோம்? சர்ச்சைக்கு போனால் ஏசுநாதர் கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு. அதுக்காக வாரம் சர்ச்சைக்கு. இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது டெம்பரவரி தான். 70 வருடம் பலத்தின் மிகுதினால் 80 வருடம் அதுவும் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு பிறகு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தயாராக வேண்டும். அதற்கான ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் என்னது? இங்கே ஆண்டவர் இந்த திருச்சபையில் நம்மளை வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தில் 24 மணி நேரம் ஆராதிக்கிற அந்த தூதர்களோடு சேர்ந்து நம்மளும் என்ன செய்வோம்? நேரம் கவனிக்கிறீங்களா? நம்மளும் என்ன செய்வோம்? அவரே ஆராதனை செய்வோம். எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் ஆராதிப்போம்? கரெக்டாக 6:30க்கு ஆரம்பித்து 6:45க்கு ஆராதனை முடிச்சிருந்தோம். அந்த மாதிரியா? கவனிக்கல நினைக்கிறேன். நம்முடைய நித்தியமான வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்ம பரலோகத்திற்கு போவோம். இயேசுனுடைய சன்னதியில் 24 மணி நேரமும் ஆராதிக்கிற முப்பொருளோடு சேர்ந்து நம்மளும் என்ன செய்வோம்? ஆராதிப்போம். ஆராதனையில் ஒரு 10 நிமிஷமாக போயிட்டு வருவோம். இல்லை என்ன பண்ணுவோம்? 24 மணி நேரம் என்ன செய்வோம்? கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருப்போம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 வருடம் நம்மளும் என்ன செய்வோம்? அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமென். பூமியை நியாயந்திருக்கிறவர்களாக அவரோடு கூட நம்மளும் என்ன செய்வோம்? வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயினுடைய பயணத்தை குறித்து அவன் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு ஃபெயிலியரில் போய் முடிந்தது. அவனுடைய இலக்கை அடைய முடியாமல் போனது. அதே போல் இன்னும் அநேகருடைய பயணத்தை நாம் தியானிக்க போகிறோம். சீக்கிரமாக நான் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த ஆசைப்படுகிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வாசகம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இங்கே? தீர்க்கதரிசி என்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில். ஒரு சிலர் உருவாக்கும் முன்னே சொல்றீங்க, ஒரு சிலர் உருவாக்கும் முன்னே சொல்றீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. உருவாக்கும் முன்னே. ஆமென். நாம் தாயின் வயிற்றில் உருவாக்கப்படுகிறோம். யாரால்? ஆட்டோமேட்டிக்காக நாம் உருவாவதில்லை. நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். தாயின் கருவிலே எப்படி உருவாக்குகிறார்? எரேமியாவை
ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உருவாக்குகிறார். ஆமென், ஆமென். அது ஏன் தாயின் கருவிலே ஏன் உருவாக்குகிறார்? அதுதான் அனாதி தீர்மானம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இவரை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி. இவர் ரொம்ப நல்லவர், மற்ற இஸ்ரவேலரை காட்டிலும் யூதர்களை காட்டிலும் இவர் கொஞ்சம் பாவம் செய்யலை, இவர் கொஞ்சம் பெட்டராக தெரிகிறாரு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யலை, எரேமியாவை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறார், எரேமியாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் உள்ள அநேகருக்கு இது தெரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். அநேக தீர்க்கதரிசியாக இருந்தால் அந்த தீர்க்கதரிசன ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பயம் இருக்கும். ஆமென். ஆரம்பத்தில் இல்லை, கடைசி வரைக்கும் என்ன இருக்கணும்? ஆமாம், தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது என்ன இல்லை, சாதாரண காரியம் இல்லை. மற்ற வரங்களை காட்டிலும் அதிக வல்லமை உள்ளது. ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனையுள்ள ஒரு ஆரம்பம். ஆமென். அதனால தான் இவரும் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். அவர் சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுலேயே ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, எரேமியாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஏனென்றால் அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிற காலத்தில் இஸ்ரவேலில் அநேக ராஜாக்கள் வந்து போனார்கள். அதற்கு பிறகு இஸ்ரவேலில் ராஜாக்கள் இல்லை. அதற்கு பிறகு பாபிலோனில் ராஜாக்கள் வந்து போனார்கள். அவருடைய எல்லாருடைய காலங்களிலும் எரேமியா தீர்க்கதரிசியாகவே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இளம் வயதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், எரேமியாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி, பயப்படாது, நான் என்ன செய்கிறேன், உன் கூட இருக்கேன், நான் பேசவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாரு. ஆமென். மோசையை கூப்பிட்டாலும் என்ன செய்யறாரு, ஆமாம், நான் திக்குவாயும் அந்த நாவும் சொன்னாரு. இங்கே எரேமியாவை கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்யறாரு, எனக்கு பேசுறதுக்கே தெரியாது. அவனுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் தான் அவன் வாயில் என் வார்த்தை என்ன செய்வேன், போடுவேன். அவன் வாயை மட்டும் நீ சும்மா அப்படியே அசைச்சுன்னா போதும், அது பாட்டுக்கு என்ன செய்யும், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியாவை குறித்து ஆண்டவர் அருமையான அநேக தீர்க்க தரிசனங்களை எல்லாவற்றையும் தேவன் சொல்லியிருக்கிறார். அநேக நாடுகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்தார், தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார் 7வது வசனத்தில், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவங்களுக்கு என்ன செய்யாத, பயப்படாத, உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு பாதுகாப்பு, இது ஒரு வெகுமதி, ஆண்டவர் கொடுக்குற வெகுமதி. நான் எல்லா இதுலையும் நீங்கள் கவனமாக, ஒரு வேளை நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன், வேலை சொல்லலைனாலும் கவனமாக கவனிங்க. அதில் அநேக வெகுமதிகள் எல்லாம் உண்டு. அப்போ இந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள், அது ஃபுல்லாக ஆண்டவர் கொடுக்குற வெகுமதிகள் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஏன் பாதுகாப்பு வேண்டும்? அவன் படி சர்ச்சுக்கு வந்தோமா, ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னோமா, அது கேட்டு ஜனங்களாம் சந்தோஷமா இருந்தாங்களா, அப்போ எதுக்கு பாதுகாப்பு வேணும்? ஆண்டவர் பயங்கரமா இதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு. சரியா? ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப இங்க ஊழியக்காரங்க என்ன செய்யணும், சொல்லணும். ஒரு ராஜா வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசிகிட்ட அனுப்பினார், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இல்லை அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருந்தார், ஒரு டாக்டர் ஏதோ பார்க்க போனார். உடனே இவர் ஒரு ஆளை அனுப்பி சொல்கிறாரு, இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று சொல்லி நீ எங்கேயோ சுற்றிட்டு இருக்கியா, உடம்பு சரியில்லைன்னா எங்கே வந்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்கணும், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்க, அதனால நீ ஏறின கட்டிலேருந்து இறங்காமல் போயிடுவேன், சேர்த்து போயிடுவேன்னு சொல்கிறாரு. இது ஒரு ராஜா கிட்ட சொன்னால் என்ன, நான் கட்டிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி, நான் சாகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும், அவன் தலை இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பல தீர்க்கதரிசிகள் செத்து போயிட்டாங்க இளம் வயதில். வேதத்தில் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய மரணத்தை குறித்து அநேகம் இல்லை. ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய கல்லறைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளை கல்லறிகிறவளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறிஞ்சு கொள்வாங்க. எப்படி உண்மையாக தீர்க்க தரிசனம் சொன்னால் என்ன கிடைக்கும், கல்லாலே அடிச்சு கொண்டுருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன், பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு உன்னை காக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன், நீ கவலையப்படாத, உன் கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம். எல்லா வாசனம்
அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். என்ன சொல்கிறாரு? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அநேக இடங்கள்ல தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கும் போது அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்ல வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யலாம் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியுமா? தீர்க்க தரிசி. ஆமென். இது யாருக்கு? இது தீர்க்க தரிசி. இதுவும் தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை யாருக்கான வார்த்தை? தீர்க்க தரிசிக்கான ஒரு வார்த்தை. இந்த மாதிரி வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பயந்து போய் இருந்தவனை பயப்படாதுன்னு சொல்லி தைரியப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளை அவனுடைய வாயில வைத்தார். அந்த 9வது வசனமும் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, நீ பேச முடியாதுன்னு சொன்னவனுடைய வாயை ஆண்டவர் தொட்டாரு. இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வச்சு ஆண்டவர் இங்க நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு பாருங்க. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் உடனே சொன்னார். எதுக்காக? பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அநேக இதுல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் பிடுங்குவதை பற்றி, இடிப்பதை பற்றி, கட்டுவதை பற்றி, நாட்டுவதை பற்றி எல்லாம் இவர் நிறைய வார்த்தைகளை பேசியிருப்பார். அதெல்லாம் பின்னாடி நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியை அநாதி தீர்மானத்தின்படி முன்குறித்தார். அவரை பெயர் சொல்லி அழைத்தார். அவருக்கான வெகுமதிகளை கொடுத்தார். அவருக்கான லக்கை காண்பித்தார். லக்கு என்னது? நான் உனக்கு வார்த்தை கொடுப்பேன், நீ பயப்படாம என்ன செய்யணும், அவ்வளவுதான். அவருடைய அழைப்பு அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. பயப்படாம என்ன செய்யணும்? அப்படியே சொல்லு. ஆமென். இது எப்போ வரைக்கும் அந்த இது முடியும்? அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இதுதான் அவருடைய வேலை. ஆமென். அதனாலதான் அது ஒரு பயணம். சாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். வேற ஒரு வேலையும் இல்லை. இடையில எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? பயம் மட்டும் வரக்கூடாது. ஆமென். அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நிறைய பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். அது எல்லாவற்றிலையும் தைரியமாக என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். அதுதான் அந்த தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு. எரேமியா 37ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிடிச்சி சிறைச்சாலையில் போடுறாங்க. என்ன பண்ணாங்க கவனிக்கிறீங்களா? எரேமியா 37ஆம் அதிகாரம் 16வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம் வாசிக்கணும்னா, இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது அவனை என்ன செய்தாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் போட்டாங்க. அதாவது யோனத்தானுடைய வீட்டில் ஒரு நில அறையில் என்ன செய்தார்களாம்? அவனை சிறைச்சாலையில் அடைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவனுக்கு என்ன செய்யலை? சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதற்கு பிறகு 20-21வது வசனத்தில் சிதேக்கியா ராஜா அவனை என்ன செய்கிறார்? பிரபுக்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் இவருங்க என்ன பண்ணுறாங்க? அடித்து ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்கள சத்தமில்லாமல் கூப்பிட்டு வந்து யாருக்குமே தெரியாமல், பிரபுக்களுக்கெல்லாம் தெரியாமல் ராஜா என்ன பண்ணுறாரா? கூப்பிட்டு மறைமுகமாக அவர் கூட பேசுகிறாராம். கர்த்தருடைய வார்த்தை ஏதேனும் என்கிட்ட சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே வார்த்தை தான் சொல்கிறாரு. என்னது? எந்திரிச்சு இங்கேருந்து போயிரு, பாபிலோனுக்கு போனேன்னா உயிர் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் என்ன செய்வேன் கேட்க. அதே எப்படி பாபிலோனுக்கு போனால் அவன் என்னை கொல்லணும்னு இங்கே வந்துட்டு இருக்கேன், நானே இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கேருந்து பாபிலோன்கிட்ட போனேன்னா போகிற வழியில என்ன செஞ்சிடுவான்? கொன்றுவானே அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே போனேன்? பாபிலோனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. தேசத்தினுடைய அக்கிரமம் பெருசாக இருக்குது, அதுக்கு அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆளுகை செய்ய முடியாது, அரசாட்சி செய்ய முடியாது, உங்களுடைய காலம் எல்லாம் முடிவு அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் என்ன செய்யலை? கேட்கவில்லை. ஆனாலும் இப்போ எரேமியா தீர்க்கதரிசி அங்கே ஃபைனலாக தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ராஜாட்ட சொல்கிறாரு, மறுபடியும் அந்த யோனத்தானோட வீட்டுக்கு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, அனுப்பிடாதீங்க. போனேன்னா நான் அங்கேயே என்ன செஞ்சிடுவேன்? செத்துருவேன் அப்படின்னு என்ன சொல்கிறாரு? செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யலை? பயப்படலை. கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாக
பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். உடனே ராஜா ஒரு கருணை உள்ளம் படைத்த அந்த ராஜா ஒரு காரியத்தை செய்கிறார். சிறைச்சாலையினுடைய ஒரு முற்றத்தில் என்ன செய்கிறாரு, அடைக்க சொல்கிறார். காவற்சாலையினுடைய முற்றத்தில் அடைக்க சொல்கிறாரு. அந்த நகரத்தில் அப்பம் இருக்கிற வரைக்கும், கவனிக்கிறீங்களா, நகரத்தில் அப்பம் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அப்பம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய கருணைகள் நம்மமே. அவ்வளோதான், உனக்கு ஏதோ சாப்பிட்டு முடிஞ்சால் உயிர் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல கொண்டு போய் இறக்குறாங்க. தண்ணி இல்லாத கிணத்துல என்னமோ பாடுபடுத்துகிறாங்க எரேமியா தீர்க்கதரிசியை. நம்ம எல்லாம் தீர்க்கதரிசனா அப்படியே வாசிச்சுட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. எரேமியாவுடைய பாடுகளை குறித்து பார்த்தோம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அவன் தீர்க்கதரிசியோட வாழ்க்கை அவ்வளோ சுலபமாக இல்லை. திடீர்னு அடிப்பானுங்க, எதையாச்சும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு நாள் நிம்மதியாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக சொல்லுவார். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஆமாம் கள்ள தீர்க்கதரிசி. எனக்கு என் மனசுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன பேசுவாருங்க. அதை நீ பேசுகிறே இல்லையான்னு நான் பார்க்குறேன். அதை நீ பேசுனீன்னா நீ நல்ல தீர்க்கதரிசி, இல்லைன்னா நீ யார், நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தம் தெரியுங்களா, உன்னை விட நான் தான் பெரிய பரிசுத்தம். ஆண்டவர் கண்டிப்பாக என்னை பற்றி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா, நேசிக்கிறார். ஆனாலும் பாதை மாறும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து என்ன செய்யணும், அவர் கண்டித்து உணர்த்துவார். ஒரு சில நேரங்களில் கண்டித்து உணர்த்தும் போது எப்படி இருக்கும், கொஞ்சம் வலிக்கும். அவன் வலிச்சதுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த வழியை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவோம். அது தீர்க்க தரிசனம், அது என்னது, மாம்சமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை இல்லை. அது நம்மளை என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. அவன் அவர் உண்மையான தீர்க்கதரிசி கிடையாது. ஒரு சும்மா வாய்ப்பு வந்தது அடிச்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யாரை குறித்து சொல்கிறாங்க, எரேமியா தீர்க்கதரிசி குறித்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அநேக நேரங்கள் என்ன செய்ய முடியறதில்லை, நம்புவதற்கு ஏதுவில்லாமல் போய்விடுகிறது. அதனால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 40ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 40ஆம் அதிகாரம். கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோட கூட இங்கே பார்க்கிறோம், பாபிலோன் ராஜாவினுடைய அந்த காவல் சேனாதிபதி, அவர் பேர் நேபுசராதான். அவர் என்ன செய்கிறார், எரேமியாவை வந்து பார்க்குறார். அவருக்கு ஒரே சந்தோஷம் எரேமியாவை பார்த்தோன்னே. அதாவது நிறையா பேக்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா பாபிலோனுக்கு பேக் பண்ணுறதுக்காக நிறைய பேக்கிங்லாம் இருந்தது. அந்த பேக்கிங்கில் ஒரு பேக்கிங்காக எரேமியா கொண்டிருந்தார். அந்த சிறைச்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் போது கட்டுகளோடு இருந்தார். அவரை பிடிச்சி எக்ஸ்ட்ரா இன்னொரு கட்டம் கட்டி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கே கொண்டு போகிறதுக்காக, பாபிலோனுக்கு கொண்டு போவதற்காக. அந்த கூட்டத்தில் அவரும் உட்கார்ந்துருந்தார். அதை அந்த காவல் சேனாதிபதி பார்த்த உடனே கண்டுபிடித்து விட்டார், இவர் யார், எரேமியா தீர்க்கதரிசி அப்படின்னு. அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னார். ஆனால் அது யாருக்கு ஆதரவாக இருந்தது, பாபிலோனுடைய ராஜாவுக்கு ஆதரவாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. அதனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, எரேமியா நம்முடைய கூட்டாளி, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு. யோசித்து பாருங்கள், எரேமியாவோட வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அப்பம் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதிரி நாட்டு இவன் அடிமையெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கான். அவன் பிடிச்சி வச்சுருக்கிறவன் கையில் இருக்கிற விலங்குகளெல்லாம் என்ன செய்கிறான், அறுத்து விடுறான். விட்டுட்டு இப்போ சொல்கிறான், நீ என் கூட வர, உனக்கு சம்மதம்னா வா, பாபிலோனுக்கு வா, நான் உன்னை என்ன செய்வேன், நல்லா பார்ப்பேன். நான் உன்னை என்ன செய்வேன், நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை என்னது, எல்லாரும் இங்கே இருக்காதீங்க, எங்கே போங்க, பாபிலோனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஆஃபர் இல்லையா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவான், எனக்கு 3 நேரம் சோறு கொடுவீங்கன்னா சொல்ல, நான் வரவே இருக்குவாமே. இங்கே நான் ஒரு நேரம் தான் சாப்பிட்ருக்கேன், நீ சொல்லு, எனக்கு 3 நேரம் சோறு மட்டும் போடுவேன். ஒன்று நான் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்கேன், பின்னாடி வந்துடுறேன். எரேமியா என்ன செய்யல, அவர் பின்னாடி போகட்டும். ஆமென். ஒரு அழைப்பில் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இருக்கலாம்.
ஆனால் நம்முடைய அழைப்பில் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நிலைக்க வேண்டும். கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. இஸ்ரவேலோட இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை இருக்கணும். உன் ஆண்டவர் அந்த இடத்துல எப்போ எங்கே இருக்க சொல்கிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இதோட கூட முடிவில்லை அவருடைய வாழ்க்கை. ஜாலியாக போயிருக்கலாம், ஆனால் வாய்ப்பு என்ன செஞ்சுட்டாரு? விட்டுட்டார். அதற்கு பிறகு தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்னும் வருகிறது. 42ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 அதிகாரம் தாண்டிட்டோம். இந்த கேப்பில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? பாபிலோன் கொண்டு போயிட்டாங்க. இங்கே கை கால் உடஞ்சாங்க. ஒன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு 100-200 பேர் அந்த மாதிரி மட்டும்தான் நாட்டிலே என்ன செய்கிறாங்க? இருக்காங்க. அதுக்கு ஒரு அதிபதி என்ன வச்சாச்சு கெதலி அப்படின்னு சொல்லிட்டு அவனை இங்கே அதுக்குள்ளே இருக்கிற 100-200 பேரும் மறுபடியும் சண்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? பாபிலோன் ராஜா ஒருத்தன் இங்கே தலைவனாக வச்சுட்டு போயிருக்கான். அவனை என்ன செஞ்சுட்டாங்க? கொலை பண்ணிட்டாங்க. இப்போ பாபிலோன் ராஜா என்ன பண்ணுவான்? நான் அவன் அதிபதியை வச்சோன்னே நீ ஏன்டா கொலை பண்ணேன்னு சொல்லி மீதி இருக்கிற கொஞ்சம் பற்றி என்ன செஞ்சிருவான்? கொலை பண்ணான். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க? ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? ஓடுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க? பாபிலோனுக்கும் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. அதனால் எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போகிறதுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய தேவனாய கர்த்தரிடத்தில் விசாரித்து கேளும். இவ்வளோ நாள் போய் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து சொல்கிறாங்க, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உண்மை அனுப்புகிற எங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு இவரும் போய் ஜெபம் பண்ணுறாரு. 10 நாள் கழித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வார்த்தையை அவர் கொடுக்குறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கே என்ன செய்யுங்க, தங்கி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் யாரும் என்ன செய்யலை? கேட்கவில்லை. எரேமியா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அதற்கு அவர்கள் கொடுக்கிற பதில் என்ன என்று சொன்னால், நீ பொய் சொல்கிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொண்டு போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக அவன் சொன்னதுனால தானே நீ தீர்க்க தரிசனம் சொல்ற. அவன் என்னது? அவன் சொன்னதுனால தானே நீ தீர்க்க தரிசனம் சொல்ற. அனைவருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையை தான் நீ என்ன செய்யற? நீ தீர்க்க தரிசனம் சொல்ற. எங்க அம்மா ஜப குறிப்பு சொன்னாங்க, அதை வச்சுதான் நீ என்ன செய்யற? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம இந்த உலகத்துல இந்த நாள்லயே நம்ம பார்க்கிறோம். அப்படி சொன்ன ஜனங்கள் இப்ப என்ன செஞ்சுட்டாங்க? நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்லி அவரை மாற்றி விட்டதை நம்ம பார்க்கிறோம். இதோடு முடியவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எகிப்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாரு. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்துக்கு போவோம்னு முடிவு பண்ணாங்க. அவங்க போனது மாத்திரம் இல்லை, இவரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமென். அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எங்கே எடுத்துட்டு போனாலும் அவ்வளோதான். ஆமென். ஆண்டவருடைய சித்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? சரி, இழுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணு, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட. முதல் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை, அந்த வெகுமதி, அந்த தைரியம், அவ்வளோதான். என்ன நடக்குமோ என்ன செய்யும் நடக்கட்டும். வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ நீங்களாம் பண்ணுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கூட என் தேவனாகிய கர்த்தர். அநேக நேரங்களில் இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறதில்ல, இருக்கிறதில்ல. யோசித்து பாருங்க, இப்போ இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னது? எரேமியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் என்ன வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்துங்க, கையில் பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எகிப்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெர்மனியில இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாட்டில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கூடவே இருக்கிறார். எகிப்துக்கு விரோதமாக சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அவர் எகிப்துக்கு போனவொடனே கர்த்தர் மறுபடியும் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதே எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே எகிப்துக்கு விரோதமாக சொல்ல வேண்டியதான கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? ஆமாம், இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக சொல்லும்போது வாங்கின அடி பயங்கரமான அடி. இப்போ எகிப்துக்கு போயிட்டு எங்கே சொல்கிறாரு? பக்கத்தில் பாகிஸ்தான் வரைக்கும் போயிட்டு பாகிஸ்தானுக்கு விரோதமாகவே அங்கே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. இப்போ பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுவான்? ஆமாம், அவன் நாட்டுக்காரனே குண்டு போட்டு அழிக்கிறான். அப்போ நம்மளை அவன் பார்த்து ஆமீன். ஆனால் அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பாகிஸ்தானுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவ்வளோதான், போயிடணும், எந்திரிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஆப்ஷனே இல்லை. எழுது நினைவேக்கு போ அப்படின்னா அந்த சீஸுக்கு போனோம்னா அப்புறம் வேறு டைரக்ஷனில் வருவார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா தீர்மானத்தை என்ன செய்ய மாட்டார். சரி இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான், பொழைச்சி போட்டோம், வேற எவனையாவது கூட்டிகிட்டு போவான், வாய்ப்பே கிடையாது. ஆமீன். உன்னை குறித்த நியமித்ததை உன்னை குறித்து தான் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். உன்னை குறித்து அவர் பல ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? தீர்மானங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையில் உன்னை வச்சு தான் பேசுவார், அது உன்னை வச்சு தான் நிறைவேற்றுவார். உனக்குன்னு என்னென்ன பிளான் இருக்கோ அதெல்லாம் உன்னை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு நீ தப்பிச்சு எங்கெங்கெல்லாம் ஓடினாலும் அடிச்சு பிடிச்சி என்ன செஞ்சுட்டு வருவார்? மறுபடியும் எடுத்துகிட்டு வருவார். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டி போயாச்சு அப்படின்னா உன்னால் என்ன செய்ய முடியாது? உன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் போய்விடும். அதனால் ஒரு சில நேரங்களில் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவரே நமக்கு ஹெல்ப் பண்ணிடுவார். திரும்பவும் நம்முடைய ட்ராக்குக்கு வருவதற்கு என்ன செய்வார்? ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் மோசேக்கு அநியாயத்துக்கு சின்ன தப்பு தான், அவ்வளோ பெரிய தப்புலாம் என்ன செய்யலை. ஆமாம், நல்ல ஆகாப்பையெல்லாம் மன்னிச்சாரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க. இருக்கிறதுலே மோசமான ராஜா யார்? ஆகாப் ராஜா. அவரையெல்லாம் மன்னிச்சிட்டாரு. எவ்வளோ பெரிய பாவிகளெல்லாம் மன்னிச்சிட்டாரு. காட்டி கொடுத்த அவனை சிநேகிதனேங்கிறாரு, குத்துனவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனால் மோசம் என்ன செய்யலை. இதை பற்றி என்கிட்ட என்ன செய்யாத, நீ படி ஜெபம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாத, வாய்ப்பே கிடையாது, நீ என்ன செய்ய மாட்ட, காணானுக்குள்ளே போகவே மாட்டேன், உன்னோட இலக்கை நீ என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது எரேமியா அவனுடைய பயணத்தை எப்படி முடித்தார்? அவர் வெற்றியாய் முடித்தார். ஹல்லேலூயா. பயணத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? வெற்றியாய் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவரால் ஒன்றுமில்லை, எரேமியாவனால் ஒன்றுமில்லை. கொஞ்சம் மன தைரியம் மட்டும் இருந்துக்கணும், கொஞ்சம் விசுவாசம் மாத்திரம் என்ன செய்யணும் இருக்கணும். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். அடி விழுகும் போது ஆண்டவர் என் கூட தான். அப்போ நமக்கு என்ன செய்யாது, தோணாது. ஐ அடி வாங்கும்போது அழுக மட்டும்தான் தோணும். கல் எடுத்து அடிக்கும்போது என்ன செய்யணும், நம்ம எங்கே ஓடி போய் விழுந்துக்கலான்னு தான் தோணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறவர்னு தோணாது. ஆனால் அதுதான் என்ன செய்யணும். அதற்காக தான் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து, கொஞ்சம் வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து, பயணத்தில் நான் கூட இருக்கணும். நீ என்ன செய்யாத, பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு சகாயம் பண்ண, நீதியின் வலது கருத்தினால் உன்னை அநேக வாக்குத்தத்தங்களை என்ன செய்யறாரு, இதுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் கூட என்ன செய்யாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னோட வாழ்க்கையில் பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை வரும்போது நான் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறவங்க எத்தனை பேர்? அநேக வார்த்தைகளை நம்ம தியானம் செய்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்கிறோம். எதுக்காக கேட்கிறோம்? அதற்கான ஒரு சூழ்நிலை வரும். எரேமியா அடி வாங்குற மாதிரி, நம்மளை அடி வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அப்போ எரேமியா நமக்கு என்ன செய்யணும், ஞாபகத்துக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் சபைக்கு வந்தது வேஸ்ட்டு, எரேமியாவை தியானம் பண்ணது வேஸ்ட்டு. தினமும் காலையில் எந்திரிச்சு அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் பைபிள் படிக்கிறதும் வேஸ்ட். நம்ம வாசிக்கிற வசனம் என்ன செய்யணும், அப்போது நமக்கு உதவியாக நிற்கணும். அந்த வசனம் அப்போ எடுத்து நீங்கள் தியானம் பண்ணணும். ஒரு சில நேரங்களில் நான் சோர்ந்து போயிருக்கும்போது நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இந்த டைரி எடுத்து இதில் இருக்கக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து படிப்பேன். அது நமக்கு எப்படி இருக்கும், ஆறுதலாக இருக்கும், நமக்கு பலனாக இருக்கும். ஆமீன். நம்ம பேசும்போதெல்லாம் எப்படி இருக்கும், இங்கேருந்து பேசும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதே இது நமக்கு வந்தால் தான் என்ன செய்யும் தெரியும். அப்போ அது நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் பேசி வச்சுட்டேன். இதை பேசுகிறத நம்ம எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் மறுபடியும். ஆமீன். அப்போ அவருடைய வசனம் தான் நம்ம என்ன செய்யும், கேட்கும். அப்போ அந்த நேரத்தில்
நிறைய கோபம் வரும். ஆண்டவர் நோக்கி காலையில் நம்ம தியானம் செஞ்சோம், மோசே எப்படிலாம் ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ விசுவாசம் உள்ள மனுஷன் தான். ஆனால் அவருடைய வாயிலிருந்து சில அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான், விசுவாசமாக இருக்கிறோம். இப்போ பிரச்சனையே இல்லாதப்போ விசுவாசமாக இருப்போம். ஆனால் உனக்கு பிரச்சனை வரும்போது விசுவாசமாக இருக்கிறாயா? ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை செய்வார் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஆரோனுடைய அழைப்பு. ஆரோனுக்கு ஆண்டவர் என்ன ஒரு அழைப்பை கொடுத்தார்? யாத்திரையாம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆரோனையும் அவருடைய குமாரர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரை ஆண்டவர் அழைத்து என்ன செய்தார்? அவர்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தார். ஆமென். என்ன ஊழியம்? ஆசாரிய ஊழியம். பயங்கரமாக இருக்கும். பைபிளில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே, அப்படி கற்பனை பண்ணாலே எப்படி இருக்கும்? அது ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஆமென். ஆனால் அது ராஜ வாழ்க்கை இல்லை, பயங்கரமான கஷ்டமான ஒரு ஊழியம். ஆசாரிய ஊழியம் என்பது கஷ்டமான ஒரு ஊழியம். ஆரோனுடைய வாழ்க்கையை குறித்து, அந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆரோனுடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய சந்ததிகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசாரிய ஊழியத்திற்கு என்று நியமிக்கிறார். அவனுடைய கோத்திரம், லேவி கோத்திரத்தை ஆசாரிய ஊழியம் அல்ல, அந்த ஆசாரிய பணிவிடைக்கான ஊழியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு என்று நியமிக்கிறார். ஆனால் இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அநேக ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? எழும்பி வருவாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேர், 253 பேர் இருக்காங்க. இங்கே வாசித்தோம் என்று சொன்னால் என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் உங்களை சபைக்கு மேலாக உயர்த்தாதிருங்கள், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாங்க. உடனே மோசே ஆரோனும் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், போய் முதல்ல ஆண்டவருடைய பாதத்தில் போய் என்னுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தார். ஆண்டவர் சொன்னார், வர சொல்லி யார் என்னுடையவன் யார் என்று நான் அவர்களுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி 250 பேர் என்ன செஞ்சாங்க? தூப கலசத்தை எடுத்தாங்க, உள்ள தூபத்தை போட்டாங்க. எல்லாரும் ஆசாரி ஊழியத்தை செய்யும்படியாக 250 பேர் என்ன செஞ்சாங்க? உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரே நேரத்தில் 2 சம்பவம் நடந்தது. இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டவன் ஒரு 3 பேர் இருப்பான், அவன் வீட்டில் ஜாலியாக இருந்தான். அவனை ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் நகர்ந்து போனவுடனே என்ன நடந்தது? பூமி பிளந்தது. காத்தானையும் அபிராமையும் என்ன செஞ்சது? பூமி மூடி போட்டது. ஏன் அப்படின்னா பிரச்சனைக்கு காரணம் அங்கே ஒரு 3 பேர், அவன் ஃபேமிலியோட எல்லாரும் ஜாலி. என் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு இவர்கள் எல்லாரும் 250 பேர் என்ன ஆகிட்டாங்க? முடிந்து போனார்கள். ஏன்? ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் இந்த கனமான ஊழியத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது. உங்களை ஆண்டவர் அழைக்காவிட்டால் அதை நீங்கள் என்ன செய்யணும்னா செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய அழைப்புக்காக என்ன செய்யணும்? ஒருவேளை உங்களுக்கு ஆசை இருக்கலாம், தாகம் இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம். ஆண்டவருடைய அழைப்புக்காக காத்திருங்கள். தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருங்கள். அழைப்பு என்று சொன்னாலும் ஒரே நாள் என்ன செய்ய மாட்டார்? அப்படியே கொடுத்துட மாட்டார். நிறைய ட்ரைனிங்லாம் இருக்குது. காலையில் தியானம் செய்தோம். மோசேக்கு பெரிய ட்ரைனிங் இருந்தது. எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இருந்தது. அடுத்த ட்ரைனிங் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்பாக அடுத்த ட்ரைனிங் இருந்தது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆண்டவருக்கு ஒரு தலைவனாக ஒரு பதவியை கொடுத்து மோசே என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தார், அழைப்பை கொடுத்தார். அதே போல் நம்மளுக்கும் தேவன் அழைப்பை கொடுப்பதற்கு முன்பாக தீர்மானத்தை வைத்திருக்கிறார். வெகுமதிகளை கொடுப்பார், ட்ரைனிங்கை கொடுப்பார், அதற்கான கால நேரங்கள் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் கரெக்டான அந்தந்த டைமிங்கில் தான் என்ன செய்யணும்? நடக்கணும். டைமிங்கை தாண்டி எதுவும் என்ன செய்யக்கூடாது? நடக்கூடாது. எல்லாம் அந்தந்த டைம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், அதன்படி நடக்கணும். இங்கே ஆரோனை போல அழைக்கப்படணும். அழைக்கப்பட்டால் மாத்திரம்தான் ஊழியம் செய்ய முடியும். ஆரோனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இழப்புகளை சந்தித்திருக்கிறான். ஆசாரிய ஊழியத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால நாதாவும் அபியும் ஆரோனுடைய 2 குமாரர்கள் ஒரே நாளில் என்ன செய்து விட்டார்கள்? மரித்து போய்விட்டார்கள். நம்மளாம் மரித்து போனால் என்ன பண்ண மாட்டோம்? அடக்கம் பண்ண போயிடுவோம். அப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு ஏசுநாதருக்கு நமக்கு சண்டையாக போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏசுநாதர் கூட என்ன செய்ய மாட்டோம்? பேசவே மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், பையன் செத்து போயிட்டான், 2 பசங்க செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? உங்களை தானே நம்பிட்டு இருந்தேன், உங்கள் கையில் தானே என் பையனை ஒப்பு கொடுத்தேன், எத்தனை கேள்வி கேட்போமே. அதுக்கு பிறகு இயேசுக்கு நமக்கு நடக்கிற சண்டைக்கு நம்மகிட்ட பாடாப்படுவார். ஆனால் ஆரோனுடைய ஊழியம் அப்படி இல்லை. பையன் செத்து கிடக்கிறான், அங்கே போக முடியாது. அவர் எங்கே இருக்க வேண்டும்? ஆசாரி ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். யோசித்து பாருங்க, பையன் வெளியே செத்து கிடக்கிறான், இங்கே
கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஊழியம் செய்கிற இதில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா பலி செலுத்தி அங்கே இருக்கிறத என்ன செய்யணும், சாப்பிடணும். மோசே வந்து கண்டபடி திட்டிகிட்டு இருக்கிறாரு, ஏன்னா சாப்பிடாம வச்சுட்டு இருக்காரு. என் பையன் செத்து கிடக்கிறார். எவ்வளோ துக்கமான ஒரு காரியம். ஒன்று பையன் செத்து கிடக்கிறான், இங்கே என்ன கிடைக்குது, திட்டு கிடைக்குது. கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்யலை அப்படின்னு திட்டு கிடைக்குது. ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா அப்படின்னு கேட்குறாரு. நான் பாட்டுக்கு இங்கே தின்னுட்டு இருந்தேன்னா ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு ஊழியத்தின் பாதை ஆரோனுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த அழைப்புல ஆண்டவர் என்ன செய்தார், அவனை நடத்தினார். அவனை மாத்திரமல்ல, சந்ததியாக ஆரோனுடைய சந்ததியில் ஆண்டவர் என்ன செய்தார், பிரதான ஒரு ஆசாரியனை தேவன் எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் பேதுருவை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் பேதுருவை என்ன செய்தார், அழைத்தார். பேதுருவும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே மீன் பிடிக்கிற அவர்கள் வலைகளெல்லாம் அலசிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்க்கிறார், என்னை பின்பற்றி அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை பின்பற்றி வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். நான் என்ன செய்வேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். யோவான் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 17 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறார், அவருடைய அழைப்பிலிருந்து கொஞ்சம் இடையில பேக் அடிக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதில் பிரதானமான சீஷனாக பேதுருவும் இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டார். நல்லா ரொம்ப உற்சாகமான ஒரு மனுஷன், சீஷன். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், காட்சி கொடுத்தார். ஆனாலும் அப்புறம் வெட்டியாகவே உட்காந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். என்ன சொன்னார், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு குறித்து அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ என்ன, நான் உன்னை என்ன செய்வேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். மனுஷர்களை பிடிக்க வேண்டியவன் இவன் சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். எப்படா நீ வாயை திறப்பேன்னு நாங்கள் காத்துட்டு இருந்தோம்னு சொல்லி பின்னாடி அத்தனை பேர் என்ன செஞ்சுட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் பார்த்துட்டு வந்தார், நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். ஆமென். இப்போ கடலில் இருக்கும்போது பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமென். மீன் பிடிக்க போன பிள்ளைகிட்ட ஆண்டவர் கேட்குற ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கு, அங்கே ஒன்றும் சரி ஆழத்தில் போய் மீன் பிடிங்க, அவங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடற்கரையில் ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சார், சமைச்சு வச்சார். ஆமென். ரொம்ப கொடுத்து வச்சாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, சமைச்சு வச்சிருக்கிறாரு. அப்பமெல்லாம் ரெடி, கொஞ்சம் மீன் மட்டும் கொண்டா பிடிச்சிருந்த 2 குடுவை சுட்டு தரேன் அப்படின்னு என்ன செஞ்சாரு, அதையும் சுட்டு தரேன்னு எல்லாத்தையும் சுட்டு கொடுத்தாரு. எல்லாம் நல்லா, அது மட்டும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆண்டவர்கிட்ட போனால் எப்போ சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன இல்லை, கொஞ்சமே கிடையாது. எங்கே போனாலும் சரி 5 அப்பம் 2 மீன், நீங்கள்லாம் வேணுங்கிறத வயிறார சாப்பிட்டுப்போம். மீதி இருக்கிறதெல்லாம் யாருக்கு, 12 கூட நம்ம ஆளுக்கு பேக் பண்ணிடணும். அவன் எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு இவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, கொஞ்சமே வைக்கல. அதனால தான் சாப்பாடு இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டேன். இதுக்கு மேலே நான் டெய்லியும் உங்களுக்கு சாப்பாடாக்கி கொட்டிகிட்டே இருக்க முடியாது. நீ என்ன செய்யணும், மனுஷர்களை பிடிக்க வேண்டாம். ஆண்டவர் 3 தடவை கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார், சீமோனே நீ என்ன நேசிக்கிறேன். ஆண்டவரே நான் உண்மை நேசிப்பேன், நீ என்னை நேசிக்கிறதா இருந்தால் நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இன்னும் மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குன்னு தான் நான் சொன்னேன். இப்போ நான் உன்ட்ட சொல்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. 3 தடவை கேட்டார். 3ஆவது தடவை கேட்கும்போது மனுஷன் என்ன ஆகிட்டாரு, வந்து போயிட்டாரு. ஆண்டவரே நான் நேசிக்கிறது உங்களுக்கே தெரியுமே, இத்தனை தடவை கேட்க வேண்டிய அவசியமே, என்னை நேசிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்கிறேன், அழைப்பை விட்டு ஓடி போய் விடுகிறேன். அநேக நேரங்களில் நம்மளும் அப்படி தான், ஆண்டவரே நான் உண்மை நேசிப்பேன், உமக்காக நிற்பேன், உமக்காக எழுப்பி பிரகாசிப்பேன், உமக்காக எதையாச்சும் நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் தெரியாது. ஆனால் ஆண்டவரை இயேசுவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க, எல்லாரும் கை தூக்கிறோம். எவ்வளோ நேசிக்கிறோம், என் ஜீவனிலும் மேலாக நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஒன்று கூட என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவரை நேசிக்கிறோங்கிறது எப்படி காமிக்க முடியும், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்பிடிக்கிறதுனால தான் அதை நம்ம பண்ண முடியும். அடுத்தது பவுலுடைய பயணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவனுடைய பவுலுடைய அழைப்பு
ஏற்கனவே ஒரு முறை நான் பேசியிருக்கேன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். இங்கே பவுலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அழைத்து ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கு தேசாதிபதிகளுக்கு இப்படி மற்றவங்களுக்குன்னு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். பவுலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவனுடைய கண்கள் எல்லாம் பார்வை இழந்த போது அனனியாவுக்கிட்ட ஆண்டவர் வந்துட்டு சொல்றாரு, உன்னை கொலை பண்ணணும்னு தான் வந்தான், ஆனால் அவனை குறித்து என்னுடைய தரிசனத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவனை நான் புறஜாதிகளுக்கு பிரசங்கியாகவும் என்னுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியாக அப்போஸ்தலனாகவும் நான் என்ன செய்திருக்கிறேன்? அவனை நியமித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஓடுறவனை துரத்துறது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். இதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? இப்போ இனிமேல் இவர் அடி வாங்கணும், இவர் ஓடணும், கை காலெல்லாம் உடச்சி விடுவான். ஆனாலும் முட்டி போட்டு என்ன செய்யணும்? ஆமாம், கை காலையெல்லாம் சங்கிலியில் கட்டி வச்சிருப்பான். ஆனாலும் இப்போ கை தட்டி பாட்டு பாடி என்ன செய்யணும்? ஆமாம், ஜெபம் பண்ணணும். இதுதான் உன்னுடைய அழைப்பு. எருசலேமுக்கு சர்ச்சுக்கு தான் நீ போவ, ஆனால் உன்னை கட்டி என்ன செய்வாங்க? அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 23, 28 இந்த அதிகாரங்கள்லாம் வாசித்து பாருங்க வீடுகளில். நீ போய் என்ன செய்வாங்க? நீ எருசலேமுக்கு போனவொன்னு என்ன செய்வாங்க? உன்னை கட்டி பேக் பண்ணி எங்கே அனுப்புவாங்க? ரோமாபுரிக்கு அனுப்புவாங்க. இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமாபுரிக்கு போகிற வழியில் நீ உயிரோட போவேன்னு நீ நம்பவே முடியாது. அந்தளவுக்கு பயங்கர பிரச்சனையெல்லாம் வரும். உன்னை கொலை செய்ய பார்ப்பாங்க, கப்பல் சேதம் இருக்கலாம், உன் உடம்புல ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய வலிக்குது. ஐ மீன் அது எல்லாவற்றையும் தாண்டி நீ என்ன செய்யணும்? ரோமாபுரிக்கு போய் அங்கே நிறைய ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன இயேசு யாருன்னு தெரியவில்லை. அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நீ அறிவிக்க வேண்டும். நான் சொன்ன அதிகாரங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா பேலிக்ஸ் சொல்கிறான், நீ கொஞ்சம் முறையே என்னை கிறிஸ்தவனாகவே மாற்றிடுவேன், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேன்னா நீ அவ்வளோதான், நீ என்ன செஞ்சிருவேன்? ஆல்மோஸ்ட் நானே கிறிஸ்தவனாக மாறி சொல்கிறேன். நீர் மாத்திரமல்ல, என் வார்த்தையை கேட்குற எல்லாரும் என்ன போல ஆகணும். இந்த கட்டுகளை தவிர்த்து மீதி எல்லாம் அப்படியே என்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? மாறணும். ராஜாவே நான் உங்களுக்கு மாத்திரம் வரலன்னா இவர் சொல்கிற பிளான் படி தான் அவர் வந்திருக்கிறார். இவருடைய அழைப்பு அவருக்கு தெரியும். அந்த ராஜாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக தான் இவனுக்கு அரெஸ்ட் பண்ணி எங்கே வந்திருக்காங்க? எருசலேம்லேருந்து ரோமாபுரிக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னார். ராணிக்கும் சொல்கிறாங்க. இங்கே ஒரு சிலர்லாம் டைம் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கதை கேட்கறதுக்காகவும் கூப்பிட்றாங்க. நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் தாராளமாக வந்து என்ன செய்வேன்? சொல்லுவேன். தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்தார்? பிரசங்கித்தார். அதே இடத்துல 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயே வீடு எடுத்து தங்கிட்டார். ஆமென். இவன் மேலே குற்றமே இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு? ஆமாம், விடுவிச்சிட்டாங்க. இவன் கொஞ்சம் லஞ்சம் ஏதாவது கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, இவர் கொடுக்கல. போகிற நேரமெல்லாம் அவங்க கூட கொஞ்சம் பேசினா ஏதாவது லஞ்சம் கொடுத்துட்டு வெளியே போவான்னு பார்த்தாங்க. இவன் போகிறப்பெல்லாம் ஆண்டவர் பற்றி மொத்தம் தான் பேசினா, லஞ்சம் கொடுக்குற மாதிரி தெரியல. சரி பொழைச்சி போன வெளியே விட்டாங்க. வெளியே போனவங்க என்ன செஞ்சான்? 2 வருஷம் அங்கேயே வீடு எடுத்து தங்கி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் பற்றி என்ன செஞ்சான்? சுவிசேஷமாக சொன்னான். தன்னோட வாழ்நாள் முழுவதும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு அழைத்த அழைப்பில் என்ன செய்தான்? உறுதியான. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அழைப்பினுடைய எல்லையில் என்ன செய்யக்கூடாது? தாண்டக்கூடாது. ஐ மீன் அழைப்பினுடைய எல்லைகளை தாண்டக்கூடாது. தாண்டினா என்ன? ஆண்டவர் அடிச்சு போடுவாரா? கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அசௌகரியமாக. பேதுருவுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம், பவுலுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம். மத்திய 10ஆம் அதிகாரம் 5, 6 உள்ள வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால் எல்லாரையும் ஆண்டவர் அப்போஸ்தலராக தான் அபிஷேகம் பண்ணார். ஆமென். பேதுருவும் யார்? அப்போஸ்தலர். பவுலும் அப்போஸ்தலர். எல்லாரும் நினைச்சுக்கிறோம். 2 பேருக்கும் ஒரே அழைப்பா? 2 பேருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. 2 பேருக்கும் 2 வித்தியாசமான அழைப்பு. அப்போஸ்தலர் தான், 2 பேரும் அப்போஸ்தலர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2 பேருக்கும் வரங்கள் இருக்கிறது, வல்லமையில் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த எல்லா வெகுமதிகளும் இருக்கிறது. ஆனால் வித்தியாசம் எங்கேன்னு சொன்னால் உன்னுடைய இடம் எங்கே, உன்னுடைய நிலை என்ன? முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம், 1 Corinthians 7:24 வசனத்தில் வாசிக்க வேண்டாம். அழைப்பினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிந்து அதில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி. அப்போ அந்த நிலையை வந்துட்டு பேதுருவுக்கு ஒரு நிலை இருந்தது. என்னன்னு சொன்னால் பேதுருவோட நிலை என்ன?
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தோம் இருந்துச்சுன்னா இந்த 12 வரைக்கும் இயேசு இந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க புறஜாதியாருடைய பட்டணங்களுக்குள்ள பிரவேசிக்காம, சமாரியாருடைய பட்டணங்களுக்குள்ள பிரவேசிக்காம, இஸ்ரவேல் ஜனங்கள், கானான் ஜனங்கள், யூத ஜனங்கள் இவர்களுக்குள்ள மாத்திரம் என்ன செய்யுங்க இருங்கன்னு சொன்னாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லும்போது, நீங்க எருசலேமை விட்டு என்ன செஞ்சிடாத, வெளியே போயிடாது, எருசலேமிலே தங்கிடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் பவுலுக்கு அப்படி இல்லை, புறஜாதியாருக்கு என்று சொல்லி அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆண்டவர் இன்னும் அவன்கிட்ட பேசல. நீ போய் அங்கே இரு, யோப்பா பட்டணத்தில், சரி நீ போய் என்ன செய்ய, இந்த தர்சிஸில் அந்த இடத்துல இரு, நான் உனக்கு அனனியான்னு ஒருத்தனை அனுப்புவேன். ஆனால் அனனியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவன் புறஜாதிகளுக்குன்னு சொல்லி நான் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கேன். அப்போது அந்த காலங்களில் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது, விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல், ஆனாலும் ஒரு சிலர் அது இன்னும் அந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சரி, அப்போது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு குரூப்பு, பண்ண வேண்டாம்னு சொன்னால் இன்னொரு குரூப்பு. ஆனால் அவங்க எல்லாம் யார்? கிறிஸ்தவர்கள். அவர்கள்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்களாம் இருக்கிறோம். எத்தனை குரூப் இருக்குது தெரியுமா கிறிஸ்தவங்களில்? விரல் விட்டு என்னவே முடியாது, அவ்வளோ குரூப் இருக்குது. ஆளாளுக்கு ஒவ்வொரு நம்பிக்கை, அவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள், ஒரு சில சட்ட திட்டங்கள். அதனால் கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கி பிரிந்து கிடக்கிறது. அப்போது அழைப்பு எப்படி வருகிறது? ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குன்னு வரும்போது அந்த குரூப்புக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 14 உள்ள வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே பேதுருனுடைய அழைப்பும் பவுலுடைய அழைப்பும் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினார். நீங்க புறஜாதியாருக்கு யாரை பலப்படுத்தினாரா? அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பவுலை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு ஈவெண்ட் நடக்கிறது. எந்த இடத்துக்கு வருகிறாங்க? 2ஆம் அதிகாரம் அந்தியோகியா. முதலாக அந்தியோகியாவில் சீசர்களுக்கு கிறிஸ்துவோட பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்தியோகியா அப்படிங்கிறது யூதருடைய தேசம் அல்ல, புறஜாதியாருடைய தேசம். 11வது வசனத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல வருகிற போது பேதுரு என்ன செய்கிறாங்க? கூப்பிட்டு வராங்க. பேதுரு எங்கே இருக்கிறவர்? எருசலேமில் இருக்கக்கூடிய நபர். எருசலேமில் இருக்கிறவரை எங்கே கூட்டிகிட்டு வராங்க? அந்தியோகியாவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே யூதர்களுக்கு என்று ஒரு சில கலாச்சாரம் இருக்கிறது. இப்போ முதலாவது பேதுரு இந்த இடத்துல இருக்கிறாரு. இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வித்தியாசமானவர்கள், யூதர்கள். அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. கை கழுவாமல் சாப்பிட மாட்டாங்க, எல்லாமே மற்றவங்க கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அந்த உலகத்திலே புத்தியால் நீ எல்லாம் டப்பா அப்படின்னு நினைப்பாங்க. சாப்பிடும்போது கூட இவங்க தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, மற்றவங்க அப்படி தூரமாக போயிரு, எனக்கு கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் அங்கே ஊழியம் செய்கிற ஒரு அப்போஸ்தலன் யார்? பேதுரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே எல்லாரும் சமம். நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சரீரமாகிய சபை. நீ எந்த மொழியை பேசினாலும் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் வித்தியாசமான வித்தியாசமான ஒரு என்விரான்மெண்ட். இந்த ஒரு சூழ்நிலையில் பேதுரு இங்கே வரும்போது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு? சாப்பிட்றாரு, அவங்க கூட கலந்துருக்கிறாரு. ஆனால் இன்னொரு குரூப் மறுபடியும் இங்கேருந்து என்ன செய்கிறாங்க? மறுபடியும் வர்றாங்க. யார்? யாக்கோபிடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பேர் வர்றாங்க. இப்போ இவங்க வரும்போது பேதுருவோட நிலைமை கொஞ்சம் மோசமானது. இப்போ இவர் யார், இவர் எப்படி நடந்து கொள்ளணும்னு அவருக்கே கொஞ்சம் என்ன செய்கிறாரு? கன்ஃபியூஸ் ஆகிறாரு. இப்போ நான் யூதர் குரூப்பில் இருக்கிற மாதிரி நடந்துக்கணுமா, இல்லை புறஜாதியாருடைய குரூப்பில் இருக்கிற மாதிரி நான் நடந்துக்கணும்? இவங்க கூட உட்காந்து சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? சிம்பிளான கொஸ்டின். இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா என்ன பிரச்சனை? இவன் நம்ம ஆள் கிடையாதுன்னா அவன் நம்மளை ஒதுக்கி வச்சிருவான். நாமே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் யாரையும் ஒதுக்கி வைக்கல. அப்படி நீ இருன்னு சொல்லலை, இப்படி இருன்னு ஆண்டவர் சொல்லலை. இதை தான் நம்ம கவனிக்கணும். ஆமென். அவன் கூட இருக்கிறியா? சரி ஃபைன், அவன் அப்படி தான் எதிர்பார்க்குறான். என் வார்த்தையை சொல்லி அவனுக்கு எப்படி சொன்னால் புரியுமா? சரி, அவன் பாஷையில என்ன செய்ய
சொல்லு. இங்கே எப்படி இருக்கிறியா? சரி, இவனுக்கு எப்படி புரியுமோ இவனுடைய பாஷையிலே சொல்லு. அப்போ பேதுருனுடைய நிலைமை என்னது அப்படின்னா, அவனுடைய எல்லையை தாண்டி இங்கே வரும்போது அவன் ஊழியத்தினுடைய அவனோட அழைப்பெல்லாம் மாற்றலை. ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். அவனுடைய அழைப்பை அவன் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் அவனுடைய அழைப்புல ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு இடத்தை தாண்டி இங்கே ஒரு இடத்துக்கு வருகிறான். தவறான நோக்கத்துக்காக வரவில்லை. உண்மையாகவே அவர் அந்த அதிகாரம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் முழுமையாக வாசித்து பாருங்கள். பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ அருமையாக நடந்துக்கிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு யாரும் அவங்களாம் யாரும் எனக்கு உபதேசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் உபதேசிப்பதோடு போட்டும் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொன்னாங்க. யார் தரித்திரரை மாத்திரம் நினைத்து கொள்ளும்படி எனக்கு சொன்னாங்க. அப்படி செய்யும்படி நானும் முன்னமே என்ன செய்யணும் தீர்மானித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். ஆனால் அப்படி ரொம்ப அருமையான ஒரு கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துக்கு வரும்போது சின்ன ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. அந்த தடுமாற்றம் பவுலுக்கு பிரச்சனை. ஆமென். இப்படி ஒரு தடுமாற்றம் வந்துச்சுன்னா பவுலுக்கு என்னது, இங்கே அவரோட ஊழியம் செய்ய முடியாது. நீ ஜனங்களோடு சமமாக நீ உட்காராவிட்டால் இந்த இடத்துல உன்னால் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இந்த இடம் வேற, இது கொஞ்சம் வித்தியாசமானது. அதே ஊழியம் அங்கே இருக்கிற அழைப்பிட எப்படி நீ அங்கே என்ன செய்யறியோ அதே இங்கே வந்து என்ன செய்ய முடியாது. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, இன்னைக்கு அவன் வந்தானோடனே நீ என்ன பண்ணிட்ட, பேக் அடிச்சிட்ட. கொஞ்சம் பின்னாடி போனா, ரொம்பலாம் ஒரு பெருசாலும் இல்லை, கொஞ்சம் சரி தள்ளி நின்றுக்குவோம் அப்படின்னு நின்றுட்டார். அவ்வளோதான். பவுல் ஸ்மார்ட் வர கொஞ்சம் டென்ஷனான ஆள் என்ன பண்ணாரு, வச்சு வாங்கி விட்டார். அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிப்பாங்க, 14வது வசனம் வரைக்கும் வாசிச்சுப்பாங்க. பவுல் என்ன செஞ்சுட்டாரு, லெஃப்ட் ரைட்டும் வாங்கி விட்டுட்டார். அப்போ நம்முடைய அழைப்பில் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். எல்லைகளை தாண்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் ஞானத்தை என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நம்ம நடக்க வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 முதல் 62 உள்ள வசனங்களை வாசித்து கேட்போம். முடிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 முதல் 62 உள்ள வசனங்கள். ஆண்டவர் சில அழைப்புகளை கொடுக்கிறார். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, இங்க முதல் ஒருத்தன் என்ன செய்யறான், நான் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, வான்னு சொல்லல. நரிகளுக்கு புலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, அவன் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க தூங்குற இடம்லன்னு சொன்னாரு. கண்டிப்பா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், வந்துருக்க மாட்டான். அப்ப அவனா வந்து நானே பின்பற்றி வரேன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்யல, வேணான்ட்டாரு. சரி, பின்னாடி அடுத்தது வாசிச்சோம் சொன்னாதான் என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. உடனே அதுக்கு அவன் சொல்றான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுன்னு சொன்னாரு. செத்தவன் அடக்கம் பண்ணிட்டு நீ போய் என்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்ட்டாரு. ஆண்டவர் உன்னை அழைச்சாரு அப்படின்னா இந்த சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. செத்துட்டான்னு கூட, அப்பா செத்துட்டாங்கன்னு கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் உன்னை அழைத்தால் உடனே என்ன செய்யணும், கீழ்ப்படிக்கணும். அடுத்தது மறுபடியும் இன்னொன்று காரியம் நடக்கிறது. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். அநேகருடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் அழைப்பை கொடுக்கும்போது ஆண்டவர் என்னை அழைக்கிறார், எனக்கு அழைப்பு தெரிகிறது. ஆனால் இந்த ஆனாலுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆனால் என்பது மோசமான வார்த்தை. ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்பது எனக்கு தெரியும், ஆனால் இப்போ வர முடியாது. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார்னா நான் வந்துடுவேன், ஊழியத்துக்கு வந்துடுவேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த எல்லாம் எனக்கு பேசினார்னா நான் அப்படிலாம் வந்துடுவேன் அப்படின்னு ஆனால் சொல்லி அநேக ஆனாக்களை என்ன செய்கிறோம், போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கூப்பிட்டாரு அப்படின்னா ஆனாங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, உபயோகிக்கக்கூடாது. அப்படி உபயோகித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். வாசிங்க கடைசி வசனத்தை, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையின் மேல கை வச்சுட்டேன், நான் இயேசுவை பின்பற்றுவேன், இயேசுவுக்காக வாழுவேன், என்னுடைய கடைசி மூச்சு வரையும் இயேசுவை மாத்திரம் ஆராதனை செய்வேன் என்று சொல்லி நீ ஒரு முடிவு செய்து விட்டாய். இயேசுவுக்காக நிற்பேன் என்று சொல்லி நிற்கிறாய். ஆனால் கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்த்த அப்படின்னு சொன்னா நீ எங்க வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வர முடியாது. ஆண்டவர் உங்களுடைய என்ன எதற்காக அழைத்தார் என்று சொல்லி ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. நீ அவர் விழுந்திருப்போம். தேவன் அழைத்த அழைப்பிற்கும் நாம் இப்போ நிற்கிற நிலைமைக்கு எங்கே இருக்கிறோம்? சரியாக அவர் அழைத்த அழைப்பில் நாம் நிற்கிறோமா? நம்முடைய பயணம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? கர்த்தர் அழைத்த அழைப்பில், அந்த பரம அழைப்பில், அந்த பந்தய பொருளை நோக்கி, நம்முடைய இலக்கை நோக்கி, அந்த லட்சியத்தை நோக்கி, அந்த நித்திய ஜீவனை நோக்கி தேவன் நமக்கு அழைத்த அழைப்பில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு
அவருடைய அடிச்சுவடுகளில் அவரை பின்பற்றி கொண்டு நின்று கொண்டிருக்கிறோமா? ஒரு விஷயம் நாமே நிதானித்து அறிவோமா? எல்லாரும் கண்களின் மூடி தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க. அவருடைய அழைப்பில் அவருடைய வருகை வரையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் தேவனுடைய சமூகத்தில் அவர் அழைத்த அழைப்பில் நான் நிற்பேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உறுதி அளித்து அதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவரிடத்திலே பலத்தை கேட்பான். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்க, வழி விலகி போய் விடாதபடிக்கு, விழுந்து போய் விடாதபடிக்கு, கடைசி வரை கண்டவர் உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கேட்போம். Hallelujah.